இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர். அது அவருடைய முழுக்க அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்க சுதந்திரம். அதுதான் நம்மளுடைய அரசியல் அமைப்பு சட்டமும் நம்மளுடைய ஆக்டும் சொல்லுது. அதாவது ஒரு எஃப்ஐஆர் போட்டதுனாலேயே ஒருத்தரை கைது பண்ணணுன்றது கிடையாது. கைது பண்ணக்கூடிய முகாந்திரம் வந்தால் கைது பண்ணுவாங்க. விசாரித்து அதை மீது நடவடிக்கை என்ன அடுத்த கட்ட நடவடிக்கையும் எடுக்கலாம், கைது பண்ணாமல் கூட. அதை நம்ம கைது பண்ணி தான் தீரணும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. கைது பண்ண மாட்டாங்கன்னு நினச்சி நம்ம அமைதியாக இருந்தாலும் கைது பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கும் இல்லை. இட் டிபெண்ட்ஸ். ஓகே, இப்போது அதில் 353, 506 இந்த ரெண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கடுமையான சட்டம். கொலை மிரட்டல் இவர் காவல்துறைக்கு விட்டுட்டாரு அப்படின்னு 506 பார்ட் 1 பார்ட் 2 ஆஃப் 506 பார்ட் 1 பார்ட் 2 506 பார்ட் 1 பார்ட் 1 எஃப்ஐஆர் கோயிங் பை தி எஃப்ஐஆர் அந்த செக்ஷனு. அதை அவர் மிரட்டியிருக்காரு. அவர் ஒரு 16-17 பேர் கூட ஒரு 6 வாகனத்தில் போகிறாரு. அதில் எத்தனை வாகனம் அவர் சொந்தமானதுன்னு தெரியல. அதெல்லாம் அது செக் பண்ணோம். போலீஸ் தடுத்து நிறுத்தி இந்த மாதிரி நீங்கள் மட்டும் போங்க, மற்றவங்களுக்கெல்லாம் அனுமதி இல்லைன்னு சொல்கிறாரு. இவர் போலீஸை நீங்கள் அதெல்லாம் இல்லை, நாங்கள் இவ்வளோ பேர் போவோம், என் பாதுகாப்புக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தகாத வார்த்தைகளால் எந்த வார்த்தையாக கூட இருக்கலாம். அந்த என்ன வார்த்தைன்னு அந்த வெர்பாட்டிம்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த வார்த்தை என்ன என்று அந்த எந்த அதிகாரி இவர் பேசினாலும் அவர் தான் சாட்சின்னு சொல்ல முடியும். ஒன்று. ரெண்டாவது, அதை மீறி நீங்கள் போனால் நடக்கிறதே வேறேன்னு சொல்லி மிரட்டி என்னென்ன வார்த்தை சொல்லி மிரட்டினாருன்னு தெரில. இதெல்லாம் முதல் தகவல் அறிக்கை குறிப்பிடப்பட்டுள்ள வாக்கியங்கள். அப்படி இருக்கும் பட்சத்தில் இதையே ஷங்கரோ ஆங்கர் நீங்கள் ஷங்கரோ இல்லைன்னா வழக்கறிஞர் ராஜசேகரனோ ரோட்டில் போயிட்டு இதை பண்ணால் அவர் மீது என்ன வழக்கு போட்டிருக்கோம் அதே வழக்கு தான் உங்கள் மேலும் போடுவாங்க, என் மேலேயும் போடுவாங்க. நடக்கிறதே வேறு ஒன்று தான் பண்ணுறோம் அப்படின்னு. அது இல்லை, அதெல்லாம் கூட இந்த செக்ஷனில் வருமா? ஆமாம் 506 பார்ட் 2னா உன்னை ஆயுதங்களை வச்சு மிரட்டுறது. இல்லை, அவர் ஆயுதம்லாம் எதுவுமே எடுத்துகிட்டு இல்லைங்க. அங்கே கையை வச்சு நீங்கள் அதாங்க, அதெல்லாம் கரெக்டுங்க, அதெல்லாம் கரெக்டு. ஒரு செக்ஷன் போடும்போது நான் பெயிலபிள் செக்ஷன் போடும்போது அவங்க அதுக்கு ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்க. பாருங்கள், இப்போ முன்னாடி மாதிரி ஒரு கேமரா எடுத்து வீடியோ கேமரா எடுத்து எல்லார் கையிலையும் ஒரு மொபைல் ஃபோன் இருக்குது. மொபைல் ஃபோனே கேமரா கண்டிப்பாக அவங்க ஆளுங்களும் எடுத்திருப்பாங்க, காவல்துறையை சார்ந்தவங்களும் எடுத்திருப்பாங்க. ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக ஒரு எவிடன்ஸாக வரும். இல்லை, இது பொய் வழக்கு அப்படிங்கிறாங்களே. இது பொய் வழக்கு. எந்த வழக்குமே யார் மீது குற்றம் சுமத்தப்பட்டிருக்கோ ஒரு பொய் வழக்கு என்று சொல்வார்கள். யார் காவல்துறை போட்ட ப்ராசிக்யூஷன் உண்மையான வழக்குன்னு சொல்லுவாங்க. அது நீதிமன்றத்தில் தான் விசாரணைக்கு உட்பட்டு ட்ரையலில் தான் நம்ம பொய் வழக்கா இல்லை உண்மையிலே நடந்த சம்பவமாக அந்த எவிடன்சஸ்ஸு விட்னஸஸ் எல்லாத்தையும் வச்சு தான் சொல்ல முடியும். முகாந்திரம் இருக்கிற அடிப்படையில் தான் அவங்க வழக்கு போட்டு. நீங்கள் லீகலாகவே சொல்லுங்கள். இப்போது இந்த 4 பிரிவின் கீழே வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க இல்லையா, இது முகாந்திரம் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இப்போ நடந்த இந்த எஃப்ஐஆர்லாம் பார்க்கும்போது முகாந்திரம் அடிப்படையில் தான் இது நடந்திருக்கு அப்படின்னு நீங்கள் அதாவது ஒரு தடை செய்யப்பட்டு அனுமதி மறுக்கப்பட்டு அதை மீறி சென்றாலே அதுக்கு முகாந்திரம் வந்துடுது. ஆட்டோமேட்டிக்காக பை டிஃபால்ட் முகாந்திரம் வந்தது அவர் மீது வழக்கு போடுறது. ஏன்னா உங்களுக்கு அனுமதி கொடுக்குறோம், மற்ற யாருக்கும் அனுமதி கொடுக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு என்ஃபோர்ஸிங் ஏஜென்சி, லா மேக்கிங் ஏஜென்சி போலீஸ் தமிழ்நாடு போலீஸ் சொல்லும்போது அதை தடையை மீறி போகும்போது அப்போ சட்டத்தை உடைத்து கொண்டு நீங்கள் செல்கிறீர்கள். அப்போது அதுக்கு முகாந்திரம் பை டிஃபால்ட் அங்கே முகாந்திரம் வந்துடுது. புரியுதா உங்களுக்கு? இது எல்லாமே இட் ஹாஸ் டு பி கொராபரேட்டட்.